இன்னும் பிசாசுகளுடைய உபதேசத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துகளை ஏவப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 4:1 அதை பற்றி மிக தெளிவாக வந்து கூறுகிறது. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதெல்லாம் நடக்கிறதா? உண்மையிலே நடக்கிறது. உண்மையிலே வேதத்தை வாசிப்பதில்லை, அதை பின்பற்றுவதில்லை, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம நாம் இருக்கின்ற பொழுது பிசாசனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பிசாசு என்ன பண்ணுது? வஞ்சிக்கிறது, மற்றவர்களை கெடுக்குகிறது, ஏமாற்றுகிறது, பொய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட உபதேசங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதே இல்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக சமூகத்தண்டை வந்து, ஆண்டவரே தேவரீர் கிருபையாக இறங்கி, சுவாமி நாங்கள் பொய்யருடைய மாயத்தை நம்பி வாழக்கூடாது, ஆண்டவரே பிசாசனுடைய கிரிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கக்கூடாது, இந்த வஞ்சிக்கிற ஆவி எங்களை எந்த விதத்திலும் பயன்படுத்தாதபடி நீர் எங்களை காத்து வழி நடத்தும் ஜெபிப்போம்மா. பரலோகபிதாவே, அநேக சமயங்களில் ஆண்டவரே இதில் என்ன இருக்குது, அந்த பட்டாவை மாற்றிக்கோ, இந்த சொத்தை நீ எடுத்துக்கோ, யாருக்கும் தெரியாமல் எடுத்து நமக்குள்ளே கணக்கு போடுவோம். இப்படி அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது இந்த போஸ்ட்டில் இருக்கும்போது அதையும் நாங்கள் எங்கள் சுயபலத்துக்காக ஆண்டவரே பயன்படுத்தி கொள்கிறோம். எங்களுக்கு ஐயோ தான்ப்பா. அப்படியா இருக்காதபடி தேவரீர் உண்மையான ஒரு கிறிஸ்துவான வாழ்க்கை வாழ கிருபை தாரும். ஆமென்.